மயிலாடுதுறை மாவட்டம் வீரசோழன் ஆற்றில் பட்டப்பகலில் மூட்டையில் கட்டி நூதன முறையில் மணல் திருட்டு கண்டுகொள்ளாத பொதுப்பணித்துறை மழைக்காலங்களில் கரை உடையும் அபாயம். மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி ஆறு மற்றும் அதன் கிளை ஆறுகள் கடலில் கலக்கும் முக்கியமான கடைமடை பகுதியாகும். காவிரி கொள்ளிடம், வீரசோழன், மஞ்சளாறு, மகிமலையாறு, கடலாளி ஆறு, பலவாறு உள்ளிட்ட பல ஆறுகள் மயிலாடுதுறை மாவட்டத்தை வளமான டெல்டா பகுதியாக மாற்றுகின்றன. தற்போது காவிரியில் தண்ணீர் வராத காரணத்தால் ஆறுகள் அனைத்தும் வறண்டு கிடக்கின்றன. விவசாய தொழில் மேற்கொள்ள வேண்டிய கிராமத்தினர் மணலை திருடி பிழைப்பு நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதில் உச்சகட்டமாக குத்தாலம் தாலுகா கரைக்கண்டம், மல்லார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பகல் நேரங்களிலேயே கும்பல் கும்பலாக சேர்ந்து ஆறுகளில் மணலை தோண்டி மூட்டைகளில் கட்டி அவற்றை கரைகளுக்கு கொண்டு வந்து டிராக்டர், மினி வேன் ஆகிய வாகனங்களில் கடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறுகளில் பெரும் பள்ளங்கள் காணப்படுகின்றன. ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படும் பொழுது பெருமழை காலத்திலும் வெள்ளம் ஏற்பட்டால் ஆறு பலம் இழந்து கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு பாசனத்திற்கு உண்டான தண்ணீர் வெளியேறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அபாயகரமான பள்ளங்களில் மனிதர்கள் மற்றும் கால்நடைகள் சிக்கி உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு பகல் பாராமல் தொடர்ந்து ஆற்றில் மணல் திருடுவதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என்றும் திமுகவினர் பின்னணியில் உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.